ஹலோ எவ்ரிவன். தக்காளி போட்டு எரிசேரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. எங்கள் மாமியார் இது தான் செய்வாங்க. அவங்க அப்பா அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு கெட்டி பாத்திரத்தில் 3 தக்காளி கட் பண்ணி வச்சதை நேராக சேர்த்திக்கிறேன். அதோட வாழைக்காய் 1, சேனை ஒரு சின்ன பீஸ், எல்லாம் கொஞ்சம் க்யூப் சைஸில் பெருசாக கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்திட்டு ஒரு 400 ml தண்ணி சேர்த்திக்கோங்க. தண்ணி சேர்த்தினதுக்கப்புறம் இந்த கலவைக்கு தேவையான மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி கொதிக்க விட்டுடுங்க. இதுக்கு நடுவில் துருவின தேங்காய் அரை மூடி, அது கூட 3 வரமிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் மிளகு இதை சேர்த்திட்டு நல்லா கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஜீரகம் மறந்துட்டேன், திரும்ப நான் சேர்த்திருக்கேன். அதையும் சேர்த்தி கோர்ஸ் பிளெண்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்ச கலவையில் கொதிச்சுக்கிட்டு இருக்க எரிசேரியில் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் எக்ஸஸாக தண்ணி விட்டு கலந்து விட்டுக்கோங்க, ஏன்னா இது குழம்பு பதத்தில் செய்கிறதுனால. அப்புறம் ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு 3 ஸ்பூன், கொஞ்சம் வெந்தயம், கருவேப்பிலை, வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்தி நல்லா தாளித்து இந்த எரிசேரி தக்காளி போட்ட எரிசேரியில் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்திருக்கேன். அவ்வளவுதாங்க, தக்காளி போட்ட எரிசேரி ரெடி. இது எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறீங்களா? பாய்.